Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions, exercise 1.3 fourth sum. A graph represents a function f of x is given in figure. It is clear that f of 9 is equal to 2. First, find the following values of the function f of 0, f of 7, f of 2 and f of 10. Second one, for what value of x is f of x is equal to 1. Discuss the following domain range. What's the image of 6 under f? ஸோ கொஸ்டின் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கிராஃப் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃப் மூலம் மட்டும் நம்ம இந்த சம்மை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 9 என்பது 2ன்னு தெரியுது. ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டி தரேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த 9க்கு நேராக தான் உங்களுக்கு இந்த 2 இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிராஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10 தான் ஃபஸ்ட் கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் ஏ எஃப் ஆஃப் 0 கேட்டிருந்தாங்க. ஸோ எஃப் ஆஃப் 0 என்னது? ஸோ எஃப் ஆஃப் 0னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எஃப் ஆஃப் 0னா உங்களுக்கு என்னது? ஸோ நம்ம எஃப் ஆஃப் 9 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போல எஃப் ஆஃப் 0 இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸாக்டாக போனீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் 0 இருக்குதா? ஸோ நீங்கள் எழுதும்போது அழகாக எழுதிடுவீங்க, 9ன்னு எழுதிடுவீங்க. 9. ஸோ 9ல் தான் இருக்குது. ஸோ இது 9ன்னு எழுதிட வேண்டியதான். ஸோ இப்போ செகண்ட் ஒன்றில் பி எஃப் ஆஃப் 7 கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10. ஸோ எஃப் ஆஃப் 7 ஆச்சுன்னா நான் பாருங்கள் கிராஃப் காட்டிக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் 7 கேட்டிருந்தாங்க. ஸோ எஃப் ஆஃப் 7 ஆச்சுன்னா எக்ஸாக்டாக இதில் இருக்குது. ஸோ கரெக்டாக அது வந்து 6க்கு நேராக இருக்குது. ஸோ 6ன்னு எழுத வேண்டியதான். ஸோ அடுத்தது எஃப் ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 2னா இந்த இடத்துல இருக்குது, அது கரெக்டாக 6ல் தான் இருக்குது. ஸோ அது கூட 6 தான் வரும். அடுத்தது எஃப் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸாக்டாக 0ல் இருக்குது. ஸோ இது 0ன்னு இது 2 தான். ஸோ நம்ம தான் 4மே கண்டுபிடிச்சிட்டோம். இது 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டாவது கொஸ்டின், வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் x1. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸி என்பதை கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லி வேல்யூ கேட்டிருக்காங்க. பட் இந்த எக்ஸி என்பது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கிராஃப் மூலமாக கண்டுபிடிக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இங்கே தான் பார்க்கணும். ஸோ கரெக்டாக இங்கே பாருங்க, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே தான் அவங்க, ஏன்னா இதுதான் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயின் ஆகுது. அந்த லைனை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த லைனு கரெக்டாக இதில் இருக்குது. அது கரெக்டாக அந்த 9 ரேஞ்ச், அது 9.5ல் இருக்குது. ஸோ 9.5ல் இருந்ததுனால, ஸோ இது 9.5ல் இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 1 at 9.5. ஸோ 9.5ல் தான் நம்மளுக்கு என்ன கிடச்சி? உங்களுக்கு 9.5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். ஸோ டொமைன் ரேஞ்சை நம்ம இப்போ ரீப்ரசன்ட் பண்ணணும். டொமைன் ரேஞ்ச். ஸோ இந்த கிராஃப் வச்சு நீங்கள் எழுதலாம். உங்களோட ஃபங்க்ஷன் வச்சு பாக்கியது வந்து ரேஞ்சு, மொத்தமாக கொடுத்துருக்க எழுதியது வந்து டொமைன். ஸோ மொத்தமாக அவங்களுக்கு 10 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வரைக்கும் அந்த நம்பர்ஸ் வந்து வரலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை எழுதுவீங்கன்னா எக்ஸு சச் தட் 0 இஸ் கிரேட்டர் than less than or equal to x is less than or equal to 10 where x belongs to ரியல் நம்பர். ஸோ உங்களுக்கு தெரியும் 9.5 எல்லாம் டெசிமல் நம்பர். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் கூட வந்ததுனால இதை நம்ம ரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். இதே போல் உங்கள் ரேஞ்ச் என்னென்னு பார்க்கும்போது எக்ஸு சச் தட் 0 இஸ் கிரேட்டர் than less than or equal to x less than or equal to என்ன வரும்? 9ன்னு வரும். ஸோ ஏன்னு பாருங்கள், நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் 9 வரைக்கும் தான் அந்த ஃபங்க்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு 10 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கிறதில்ல. நம்ம வந்து ரேஞ்சினாலே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்ப்போம். இதில் ரைட் ஹேண்ட் சைடு என்பது எஃப் ஆஃப் எக்ஸ்.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை பார்க்கும்போது 9 வரைக்கும் தான் அந்த ஃபங்க்ஷனே போயிருக்குது. இது வருங்க, இது வந்து டொமைன் உங்களுக்கு 10 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 10 வரை போத்தோம். அது மட்டும் இல்லாமல் கிராஃப்லேயே 10 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் 10 வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனால் இதை பாருங்க, இது நீங்கள் செகண்ட் ஸ்டெப் படி ரைட் சைடில் தான் பார்க்கணும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடாக பார்க்கும்போது உங்களுக்கு 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 9 போட்டோம். இதுலேயும் ரியல் நம்பர்ஸ் இதான் வரலாம், 8.5 வரலாம், 8.7 வரலாம். ஸோ என்ன நம்பர்ஸ்னாலும் வரலாம். ஸோ அதனால் இதே நம்ம ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ 4வது லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இமேஜ் ஆஃப் 600 எஃப்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இமேஜ் ஆஃப் 600 எஃப்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த கிராஃபாக பார்க்கும்போது இமேஜ் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்காங்க. ஸோ 6ஓட இமேஜ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ இமேஜ்னால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது இமேஜுக்கு கொடுத்தனால இப்படி, அதாவது உங்களுக்கு எக்ஸ் என்னென்னு கொடுத்தேன். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் இந்த எஃப் ஆஃப் 10 என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதே போல் இது கொஞ்சம் இந்த கொஸ்டின் வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு 6ல் தான் பார்க்கணும். நீங்கள் 6லேருந்து பார்க்கும்போது அது எக்ஸாக்டாக எங்கே ஜாயின் ஆகுதுன்னா 5ல் ஜாயின் ஆகிடுது. இதை பாருங்கள், 5ல் ஜாயின் ஆகுது. ஸோ இதை நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா, தி இமேஜ் ஆஃப் 600 எஃப், தி இமேஜ் ஆஃப் 600 எஃப் இஸ் என்னது 5ன்னு எழுதுவீங்க. ஸோ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.